ஆண்டவரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்களது என்ஜிசி திருசபையின் சார்பாக வழங்கும் மகிமையின் சுவிசேஷ பேரொளி என்கிற இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் நாங்கள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். கடந்த காலங்களிலே இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் எண்ணுக்கடங்காத தேவனுடைய வார்த்தைகளை செய்திகளை உங்கள் மத்தியில் பகிர்ந்து வருகிறோம். அதை குறித்து அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறதாக தங்கள் விருப்பங்களை தெரிவித்திருக்கிறார்கள். இந்த நாளிலும் கூட ஒரு வித்தியாசமான ஒரு செய்தி உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். காயினை கொல்லுகிற எவன் மேலும் 7 பழி சுமரும் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஏன் 7 பழி சுமர வேண்டும் காயினை கொல்லுகிறவர்கள்? இதை குறித்து இன்றைக்கு நாம் விரிவாக காயினுடைய சரித்திரத்தை நாம் பார்க்க இருக்கிறோம். அதுக்கு ஆதாரமாக ஆதியாகமம் 4 அதிகாரம் 15வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, காயினை கொல்லுகிற எவன் மேலும் 7 பழி சுமரும் என்று சொல்லி, காயினை கண்டுபிடிக்கிறவன் எவனும் அவனை கொன்று போடாதபடிக்கு கர்த்தர் அவன் மேல் ஒரு அடையாளத்தை போட்டார். ஆக காயின் மேலே கண்டுபிடிக்கிற எவன் மேலும் 7 பழி சுமரும் என்று ஒரு அடையாளத்தை போட்டார். இந்த 2 காரியங்கள் இன்றைக்கு நாம் அறிந்து கொள்ள அவசியமாயிருக்கிறது. ஆகவே ஆதியாகமம் 4 அதிகாரம் 7வது வசனத்தில் அவனை குறித்து கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்றால், நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும், அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும், நீ அவனை ஆண்டு கொள்ளுவாய் என்றார். ஆக காயினை குறித்து தேவன் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நன்மை செய்யாதிருந்தால் பாவம் உன் வாசற்படியிலே படுத்திருக்கும், அந்த பாவம் என்கிற அவனுடைய ஆசை உன்னை பற்றியே இருக்கும், அந்த பாவத்தை நீ ஆண்டு கொள்வாய் என்று சொல்லி இவனுக்கு ஒரு ஆளுகையை தேவன் கொடுக்கிறார். இது எப்படிப்பட்ட காரியம் என்று பார்க்கும்போது, இந்த காயின் யார்? இவனுக்கு இந்த விசேஷங்கள் எப்படி வருகிறது? ஆதியாகமம் 4 அதிகாரம் 1, 2, 3 வசனங்களுக்குள்ளே நாம் கடந்து போவோம். ஆதாம் தன் மனைவியாகிய ஏவாளை அறிந்தான். அவள் கர்ப்பவதியாகி காயினை பெற்று, கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்றாள். பின்பு அவனுடைய சகோதரனாகிய ஆபேலை பெற்றாள். ஆபேல் ஆடுகளை மேய்க்கிறவனானான், காயின் நிலத்தை பயிரிடுகிறவன் ஆனான். சில நாள் சென்ற பின்பு காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். ஆக ஆதாம் ஏவாளுக்கு முதலாக 2 பிள்ளைகள் பிறக்கிறார்கள். அதில் மூத்தவன் கர்த்தரால் ஒரு குமாரனை பெற்றேன் என்று அங்கே காயினை குறித்து சொல்லப்படுகிறது. 2வது ஒரு பிள்ளை பெறுகிறார், அது ஆபேல். ஆக இருவரும் கர்த்தருடைய சன்னிதானத்தில் காணிக்கைகளை கொண்டு வருகிறதை நாம் பார்க்குறோம். இந்த காயின் நிலத்தை பயிரிடுகிறவனாய் மாறினான். இந்த ஆபேலோ மந்தை மேய்க்கிறவனாக இருக்கிறான். 2 பிள்ளைகளுக்கும் 2 வித்தியாசமான தொழிலை தாங்கள் தெரிந்து கொள்கிறார்கள். 2க்கும் 2 விதமான ஆவிக்குரிய ஆழ்ந்த அர்த்தங்கள் உண்டு. ஆகவே ஆதியாகமம் 4 அதிகாரம் 4வது வசனம் பார்ப்போம். ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளில் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார். ஆக இருவரும் கர்த்தருக்கு காணிக்கை கொண்டு வருகிறார்கள். இந்த ஆபேல் மந்தையின் தலையீற்றை தேவனுக்கென்று காணிக்கையாக கொண்டு வந்தை பார்க்கிறோம். ஆனால் இந்த காயின் நிலத்தின் சில கொழுமையானவைகளை சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் அவனுடைய காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார் என்று வேதம் சொல்கிறது. காயினுடைய நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தபோது கர்த்தர் அதை அங்கீகரிக்கவில்லை. அடுத்த காரியம் என்னவென்றால், ஆக காயின் கொண்டு வந்தது நிலத்தின் கனி. இந்த நிலத்தை குறித்து சொல்லப்படும் போது இந்த பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருக்கிறது. ஆதியாகமம் 1 அதிகாரம் 2வது வசனம். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது,
தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடிக் கொண்டிருந்தார். இந்த பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாக இருக்கிறது. இந்த ஒழுங்கில்லாத பூமி ஆதியாகமம் 3:17 சொல்லப்பட்டிருக்கிறது. பின்பவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடினால் பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடு அதன் பலனை புசிப்பாய். ஆக பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமானது. ஆதாம் பாவம் செய்தபோது ஆதாம் பாவத்தின் நிமித்தமாக இந்த பூமியை கர்த்தர் சபிக்கிறார். அந்த சபிக்கப்பட்ட பூமியில் இந்த காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வருகிறார். அப்படி கொண்டு வரும்போது சபிக்கப்பட்ட பூமியிலிருந்து வரக்கூடிய அந்த கனிகளை ஆண்டவர் கர்த்தர் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் பாவ நிவாரணத்துக்குரிய பலியாக ஆபேல் தன் மந்தையின் தலையீற்றிலே கொழுமையானவைகளை முதன்மையானவைகளை அவன் கொண்டு வந்தான் என்று வேதம் சொல்கிறது. யாத்திராகமம் 13:12. கர்ப்பம் திறந்து பிறக்கும் அனைத்தையும் உனக்கு இருக்கும் மிருக ஜீவன்களின் தலையீற்று அனைத்தையும் கர்த்தருக்கு ஒப்புக் கொடுப்பாயாக. அவைகளில் உள்ள ஆண்கள் கர்த்தருடையவைகள். ஆக கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கும்போது கற்பம் திறந்து பிறக்கிற ஆண் பிள்ளைகள் எல்லாம் கர்த்தருக்குரியது. மிருக ஜீவனாயிருக்கட்டும் மற்ற பிள்ளைகளாயிருக்கட்டும் கர்த்தருக்குரியது. அது பரிசுத்தத்துக்குரியது. யாத்திராகமம் 34:19. கர்ப்பந்திருந்து பிறக்கிற யாவும் உன் ஆடு மாடுகளின் தலையீற்றான ஆண்கள் யாவும் என்னுடையவைகள். ஆக தேவனுக்கென்று அங்கீகரிக்கப்படக்கூடியது என்னவென்றால் கற்பந்திறந்து பிறக்கிற மிருக ஜீவன்கள் எல்லாம் கர்த்தருக்குரியது. அது அவர் ஏற்றுக்கொள்ளக்கூடியது. ஆகவே ஆபேல் மந்தையின் தலையீற்றுக்களிலே முதன்மையானவைகளை கர்த்தருக்குரியதை காணிக்கையாக கொண்டு வந்தான். ஆகவே அந்த காணிக்கையை கர்த்தர் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆக காயின் காணிக்கையை அவர் என்ன செய்யல? ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆபேலின் காணிக்கையை கர்த்தர் ஏற்றுக்கொண்டார். யோவான் 3:31. உன்னதத்திலிருந்து வருகிறவர் எல்லாரிலும் மேலானவர், பூமியிலிருந்து உண்டானவன், பூமியின் தன்மை உள்ளவனாயிருந்து பூமிக்கு அடுத்தவைகளை பேசுகிறான். பரலோகத்திலிருந்து வருகிறவர் எல்லாரிலும் மேலானவர். ஆக பூமியிலிருந்து உண்டாகிறவன் பூமியின் தன்மை உடையவனாயிருக்கிறான். பூமியின் தன்மை என்று சொல்லும்போது அது சாபத்துக்குரியது. ஆக இந்த காயின் சாபத்துக்குரியதிலிருந்து கர்த்தருக்கு கொண்டு வந்ததுனால கர்த்தர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆக ஆபேலோ பாவ நிவாரண பலிக்குரிய ஒரு அடையாளமாகவே கர்த்தருக்குரிய மந்தையின் தலையீற்றுகளிலே முதன்மையானவைகளை அவன் தெரிந்து கொண்டு கொழுமையானவைகளை தெரிந்து கொண்டு கர்த்தருடைய சமூகத்தில் காணிக்கையாக கொண்டு வந்தான். இந்த இருவருடைய காணிக்கையை அங்கே பார்க்கும்போது காயினும் அவனுடைய காணிக்கை கர்த்தர் அங்கீகரிக்கவில்லை, ஆபேலும் அவனுடைய காணிக்கை கர்த்தர் அங்கீகரித்தார். இந்த சம்பவமானது காயினுடையதான ஒரு உள்ளத்தில் ஒரு பெரிய எரிச்சலை கோபத்தை எழுப்புகிறது. 4:5-6 காயினையும் அவன் காணிக்கையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி வேறுபட்டது. அப்பொழுது கர்த்தர் காயினை நோக்கி, உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று? உன் முகநாடி ஏன் வேறுபட்டது? ஆக ஏன் இந்த காணிக்கையை அங்கீகரிக்கவில்லை என்று பார்க்கும்போது அது பூமியின் தன்மைக்குரியதாயிருந்தது. ஆகவே காயின் அவனுடைய காணிக்கைகளை கர்த்தர் ஏற்றுக்கொள்ளாத போது அந்த நேரத்தில் அவனுக்கு பெரிய எரிச்சல் வருகிறது. அவன் முக நாடியானது வேறுபடுகிறது. ஆக அவனுக்குள்ளே ஒரு பெரிய ஒரு எரிச்சலும் மூர்க்கமும் கோபமும் உண்டான போது அவன் தேவனுக்கு முன்பதாக செய்யக்கூடிய காரியங்கள் என்ன என்று பார்க்கிறோம். அது 4:7-8-9-11 நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும், அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும், நீ அவனை ஆண்டு கொள்ளுவாய் என்றார். காயின் தன் சகோதரனாகிய ஆபேலோடே பேசினான். அவர்கள் வயல்வெளியில் இருக்கும் சமயத்தில்
காயின் தன் சகோதரனாகிய ஆபேலுக்கு விரோதமாய் எழும்பி அவனை கொலை செய்தான். கர்த்தர் காயினை நோக்கி, உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே என்றார். அதற்கு அவன், நான் அறியேன், என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ என்றான். அதற்கு அவர், என்ன செய்தாய்? உன் சகோதரனுடைய இரத்தத்தின் சத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது. ஆக இந்த முக நாடி வேறுபட்ட போது மிகவும் எரிச்சல் அடைந்த காயினை கர்த்தர் பார்க்கிறார். இந்த சூழ்நிலையை அவர் அறிந்து அவனுக்கு ஒரு அறிவுரையாக சொல்கிறார். நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, நன்மை செய்யாவிட்டால் பாவம் உன் வாசற்படியில் அல்லவா படுத்திருக்கும். ஆக நீ அந்த பாவம் என்கிறவனை ஆண்டு கொள்வாய் என்று அவனுக்கு ஒரு ஆளுகை கொடுக்கிறார். பாவம் வாசற்படியிலே படுத்திருக்குமாம். இன்றைக்கி நினைக்கிறோம் பாவம் இன்றைக்கு என்று சொல்லும்போது பாவத்தினுடையதான கிரியைகளை குறித்து தான் நம்ம பேசி கொண்டு இருக்கிறோம். ஆனால் பாவம் என்பது என்ன என்று பார்க்கும்போது இங்கு ஒரு மனுஷனை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதான் சொல்கிறேன், அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும், நீ அவனை ஆண்டு கொள்வாய். அவன் என்று சொல்லும்போது அது ஒரு மனிதனுக்குரிய தன்மையோ அல்லது தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட ஒரு தன்மையோ உடையதாக இருக்கிறது. அப்போ அது நம்முடைய ஆசையானது யாரை பற்றி இருக்குமா? மனுஷனை பற்றி இருக்கும். ஆக நீ காயினாகிய நீ அந்த பாவம் என்கிற மனுஷனை ஆண்டு கொள்வாய் என்று அங்கே ஒரு அதிகாரத்தை கொடுக்கிறதை பார்க்குறோம். ஆக அந்த சம்பவத்தின் நிமித்தம் கர்த்தர் அவனை பார்த்து சொல்கிறார், நீ இந்த பூமியிலே நிலையற்று இருப்பாய், பூமியிலே நீ சபிக்கப்பட்டு இருப்பாய் என்று சொல்லி அவனுக்கு ஒரு பெரிய தண்டனையை அங்கே கொடுக்கிறதை பார்க்குறோம். 11ஆம் வசனம். இப்பொழுது உன் சகோதரனுடைய இரத்தத்தை உன் கையிலே வாங்கி கொள்ள தன் வாயை திறந்த இந்த பூமியில் நீ சபிக்கப்பட்டிருப்பாய். ஆக காயின் கர்த்தர் அவனை சபித்தது நிமித்தம் அவனுடைய காணிக்கையை அங்கீகரிக்காதபடி அவனை புறக்கணித்தது நிமித்தம் ஆபேல் மேலே எரிச்சல் கொள்கிறான். ஆபேலை கொலை செய்யும்படி அவன் தனித்திருக்கும் போது அவனை சந்தித்து அவனை பட்சமாய் பேசி அவனை கொலை செய்து விடுகிறான். ஆபேலினுடைய இரத்தமானது என மாம்சத்தின் உயிர் இரத்தத்திலே இருக்கிறது. இந்த இரத்தம் தேவனை நோக்கி முறையிடுகிறது. என்னுடைய சகோதரன் என்னை கொலை செய்து விட்டான் என்று கர்த்தரை நோக்கி முறையிட்ட போது கர்த்தர் அந்த சத்தத்தை கேட்டார் என்று பார்க்குறோம். உன்னுடைய சகோதரனுடைய இரத்தம் என்னை நோக்கி கூப்பிடுகிறதே, நீ அவனை என்ன செய்தாய் என்று கேட்கும்போது இவன் சொல்லுகிறான், காயின், நான் என் சகோதரனுக்கு காவலாளியோ. ஆக அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுக்கு எதிர்த்து நிற்கிறவனாக, தேவன் எனப்படுவது எதுவோ ஆராதிக்கப்படுவது எதுவோ அவை எல்லாவற்றுக்கு மேலாக ஒரு உயர்த்துகிற ஒரு தன்மையை இந்த காயின் அந்த இடத்துல அவன் பெற்றுக்கொண்டவனாக இருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறதாகவே அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இந்த காயின் பூமியிலே கர்த்தர் அவனை சபிக்கும் போது நிலையற்றவனாக இருப்பேன் என்று அவன் சொல்லுகிறான். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 12 வசனத்திலிருந்து பார்க்கலாம். நீ நிலத்தை பயிரிடும் பொழுது அது தன் பலனை நீ உனக்கு கொடாது, நீ பூமியில் நிலையற்று அலைகிறவனாய் இருப்பாய் என்றார். அப்பொழுது காயின் கர்த்தரை நோக்கி, எனக்கிட்ட தண்டனை என்னால் சகிக்க முடியாது. இன்று என்னை இந்த தேசத்திலிருந்து துரத்தி விடுகிறீர். நான் உமது சமூகத்துக்கு விலகி மறைந்து பூமியில் நிலையற்று அலைகிறவனாயிருப்பேன். என்னை கண்டுபிடிக்கிறவன் எவனும் என்னை கொன்று போடுவானே என்றான். ஆக நீர் எனக்கிட்ட தண்டனை என்னால் சகித்து கொள்ள முடியாது என்று சொல்லி அவன் சொல்லுகிறான், நான் அந்த பூமியில் நிலையற்றவனாய் இருக்கிறேன் என்று அவன் சொல்லுவதோடு மாத்திரமல்ல, என்னை கண்டுபிடிக்கிறவன் எவனும் என்னை கொன்று போடுவானே. ஆக அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, காயின் தேவனோடு பேசக்கூடிய காரியம் என்ன? அந்த பூமியிலிருந்து அவனை தள்ளிவிட்ட போது அவன் நிலையற்றவனாய் அலைகிறேன் என்று சொல்லுகிறான். ஆக ஏன் இவன் நிலையற்றவனாய் அலைகிறான் என்றால், தேவனுடையதான கிருபை அவனுக்கு இல்லை, அனுக்கிரகம் அவனுக்கு இல்லை. ஆக அவன் தனித்து விடப்பட்டவனாக துரத்தி அடிக்கப்பட்டவனாய் இருக்கும்போது அவன் ஆண்டவரை நோக்கி
சொல்லுகிறான், என்னை கண்டுபிடிக்கிறவன் எவனும் என்னை கொன்று போடுவானே என்றார். ஒரு வேளை நினைக்கலாம், பூமியில் 2 பேரை தானே படைச்சிருக்காரு, காயின் ஆபேலை கொலை செஞ்சிட்டான், இருக்கிறது ஒருவன் தானே என்று நினைக்கலாம். ஆனால் இதுக்கு பின்பு வரக்கூடிய சந்ததிகளிலே 2 விதமான சந்ததிகள். ஒன்று தேவனுக்கு பிரியமான ஒரு சந்ததி, மற்றொன்று தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு சந்ததி. ஆக தேவனுக்கு பிரியமான சந்ததியை எப்பொழுதுமே மாம்சத்தின்படி பிறந்தவர்கள் ஆவின்படி பிறந்தவர்களை பகைத்து விரோதித்து கொலை செய்வார்கள் என்பதற்கு அடையாளமாகத்தான் இந்த வார்த்தைகள் பகிர்ந்து கொள்ளப்படுகிறது. ஆகவே கர்த்தர் சொல்கிறாரு, இப்படி காயின் அழுது புலம்பும் போது அவன் மேல் ஒரு காரியத்தை வைக்கிறார். என்னென்றால், என்னை கண்டுபிடிக்கிறவர்கள் கொன்று போடுவார்களே என்று அவன் அங்கலாய்த்த போது கர்த்தர் அவனை நோக்கி, காயினை கொல்லுகிற எவன் மேலும் 7 பலி சுமரும் என்று சொல்லி காயினை கண்டுபிடிக்காதபடி இருக்க அவனுக்கு மேலே ஒரு அடையாளத்தை போடுகிறார். 2 காரியம். ஒன்று, காயினை கண்டுபிடித்தால் 7 பழி சுமரும். 2வது, அவனை கண்டுபிடிக்காதபடி அவனை மறைத்து வைப்பதற்காக ஒரு அடையாளத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். 2 காரியங்களை குறித்து நாம் இன்றைக்கு இந்த செய்தியின் மூலமாய் விரிவாக பார்க்க நாம் இருக்கிறோம். ஆக ஆதியாகமம் 4 அதிகாரம் 15வது வசனம். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, காயினை கொல்லுகிற எவன் மேலும் 7 பழி சுமரும் என்று சொல்லி காயினை கண்டுபிடிக்கிறவன் எவனும் அவனை கொன்று போடாதபடிக்கு கர்த்தர் அவன் மேல் ஒரு அடையாளத்தை போட்டார். ஆக கர்த்தர் இந்த காயினை பாதுகாக்கிற ஒரு காரியத்தை நம்ம பார்க்குறோம். இவன் கர்த்தருக்கு விரோதமாக பேசி தேவனுடைய திட்டத்துக்கு விரோதமாய் செயல்பட்டு கொண்டிருக்கிற ஒருவன் தன் சகோதரனு ரத்தம் என்னை நோக்கி கூப்பிட்டது என்று சொன்னபோது, என் சகோதரனுக்கு நான் காவலாளியா என்று சொல்லி எதிர்த்து கேள்வி கேட்டவனுக்கு அவனுடைய வேண்டுதல் என்ன? இந்த பூமியிலே நான் நிலையற்ற அலைகிறவனாக இருப்பேன், என்னை கண்டுபிடிக்கிறவர்கள் கொண்டு போடுவார்கள் என்று அவன் அங்கலாய்த்த போது அவனை கண்டுபிடிக்காமல் இருக்க ஒரு அடையாளத்தை போடுகிறார். அப்படி யாராவது ஒரு வேளை காயினை பற்றி அறிந்து கொண்டால், அவனை கண்டுபிடித்தால் அவன் மேலே 7 பழி சுமரும் என்று அவனை பாதுகாக்கிற ஒரு மறைவை அடையாளத்தை தேவன் வைக்கிறார். அப்படியானால் இந்த ஆண்டவர் அவனுக்கு ஒரு ஆளுகையை கொடுத்தார் என்று சொன்னோம். நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, நன்மை செய்யாதிருந்தால் பாவம் உன் வாசற்படியிலே படுத்திருக்கும், நீ பாவம் என்கிறவனை ஆண்டு கொள்வாய், அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும், நீ அவனை ஆண்டு கொள்வாய் என்று ஒரு உறவு முறையை அங்கே ஏற்படுத்தி கொடுக்கறதை பார்க்குறோம். இவனுக்கும் பாவத்துக்கும் என்ன சம்பந்தம்? ஏனென்றால் முதல் பாவம் கொலை. இந்த கொலையை செய்தவன் இந்த காயின். ஆகவே முதலாவது ஆதாம் ஏவாள் மீறுதலுக்குட்பட்டு பாவத்துக்குட்பட்டார்கள். அந்த பாவத்தில் பிறந்த ஒரு பிள்ளைதான், என் தாய் என்னை பாவத்தில் கற்பம் தரித்தாள் என்று சங்கீதக்காரன் சொன்னபடி இந்த முதல் கற்பமாகிய காயின் அவன் தரிக்கப்பட்டது பாவத்தில். ஆகவே இவன் பாவம் பெற்றெடுத்த ஒரு பிள்ளை. ஆகவே இந்த பாவம் இவனை ஆண்டு கொள்ள, அந்த பாவத்தை இவன் ஆண்டு கொள்ள விருப்பத்தை அங்கே உண்டாக்குறதை பார்க்குறோம். பாவமானது நன்மை செய்யாமல் இருந்தேன்னா வாசற்படியில் வந்து படுத்துக்கொள்ளும். நீ நன்மை செய்தால் உனக்கு தேவனிடத்தில் மேன்மை இருக்கிறது. ஆக இந்த பாவத்தின் ஆசை காயினே உன்னை பற்றி இருக்கும். காயினாகிய நீ அவனை இந்த பூமியில் வரக்கூடிய சந்ததிகளை வைத்து ஆண்டு கொள்வாய் என்கிற ஒரு ஆளுகை அதிகாரத்தை அவனுக்கு கொடுத்ததை பார்க்குறோம். ஆதியாகமம் 4 அதிகாரம் 7வது வசனம். நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும், அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும், நீ அவனை ஆண்டு கொள்ளுவாய் என்றார். பாவம் எங்கே படுத்திருக்குமா? வாசற்படியில். ஒருவேளை நம்ம வீட்டு வாசற்படியில் நினைக்க வேண்டாம். ஆக இந்த சரீரத்திற்கு ஆத்மா இருக்கிறது. ஆக அந்த ஆத்மாவில் தான் வெளியிலிருந்து வார்த்தைகள் உள்ளே வருவதும் உள்ளே இருந்து ஆவிக்குள்ளே வார்த்தைகள் போவதும் இருக்கிறது. ஆக ஒரு ஆளுகை ஆத்மாவில் இருக்கிறது. இந்த ஆளுகையானது
இந்த காயினுக்குள்ள பாவ மனுஷனுக்குள்ளே இருந்து அந்த வாசற்படியில் தேவனுடைய நன்மை செய்யக்கூடாதபடிக்கு வழியிலே படுத்திருக்கும் என்று சொல்கிறார். படுத்திருக்குமானால் அதனுடைய கிரியைகளைத்தான் நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் பாவம் என்கிற ஒரு மனுஷன் இருக்கிறான். அந்த பாவம் ஆதியிலே ஏவாளை வஞ்சித்த அதே ஒரு சர்ப்பத்தின் வார்த்தை தான் பாவம். ஆக இங்கே பார்க்குறோம், அந்த பாவம் வாசற்படியில் படுத்திருக்கோம், காயினே நீ அவனை ஆண்டு கொள்வாய் என்று சொல்லி ஒரு ஆளுகையை அவனுக்கு கொடுக்கறதை பார்க்குறோம். சங்கீதம் 51:3 என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தாவீது சொல்லுகிறார், பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. இங்கே காயினுக்கு சொல்லும்போது பாவம் வாசற்படியிலே படுத்திருப்பான். தாவீது சொல்கிறார், பாவம் எப்பொழுது எனக்கு முன்பதாக வந்து நின்று கொண்டு இருக்கிறார். ஒருவேளை பாவத்தின் கிரியைகள் முன்பதாக வந்திருக்கு என்று எண்ணிக்கொள்ளலாம். இல்லை, இதை பாவம் என்கிற ஒரு மனுஷன் இருக்கிறான். அந்த பாவத்துக்குரிய மனிதன் ஒரு செயலோடு நம்ம இடத்துல வருவான். அதுதான் தாவீது சொல்ற, பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக இருக்கிறது. ஆக எரேமியா 5:25 உங்கள் அக்கிரமங்கள் இவைகளை விலக்கி உங்கள் பாவங்கள் உங்களுக்கு நன்மையை வரவொட்டாதிருக்கிறது. ஆக ஒரு மனுஷனுக்கு நன்மை வராதபடி தடுக்கிறவன் பாவம், நன்மை வரவொட்டாதபடி தடுக்கிறவன். ரோமர் 7:9 முன்னே நியாயப்பிரமாணம் இல்லாதவனாய் இருந்த பொழுது நான் ஜீவன் உள்ளவனாய் இருந்தேன், கற்பனை வந்தபொழுது பாவம் உயிர் கொண்டது, நான் மரித்தவனானேன். ஆக இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறாரு, காயின்ட்டு பாவம் படுத்திருக்குதான், தாவீதுட்டு முன்பதாக வந்து நிற்கிறதாம். பவுல் சொல்லுகிறாரு, நன்மை வராதபடிக்கு எரேமியா சொல்லுகிறாரு தடுக்கக்கூடிய ஒரு செயல். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறாரு, கற்பனை, தேவனுடைய கற்பனை வந்தபோது பாவத்துக்கு உயிர் வந்து விட்டது. ஆக அதில் 20 வாசிக்கலாம். ரோமர் 7:20 அந்தபடி நான் விரும்பாததை நான் செய்தால் நான் அல்ல, எனக்குள்ளே வாசமாயிருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. ஆக இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறாரு, கற்பனை வந்தபோது தான் பாவத்துக்கு உயிர் கிடைத்தது. இந்த கற்பனை என்ன? உன் தேவனாய் கர்த்தரிடத்தில் முழு இறுதியத்தோடு, முழு ஆத்துமாவோடு, முழு மனதோடு, முழு பலத்தோடு, முழு இறுதியத்தோடு அன்பு கூறுவாயாகன்னு கர்த்தர் சொன்னார். இதற்கு கீழாக கட்டளைகளை கொடுத்தார். கற்பனைகள் என்கிற கட்டளைகள். இந்த கட்டளைகள் வந்தபோது பாவம் உயிர் கொண்டது. ஆக ஏதேனில் நன்மை தீமையை அறியத்தக்கதான விருட்சத்தை வைத்து கர்த்தர் சொன்னார், இதை புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய் என்று சொன்னார். ஆக அங்கே ஒரு கட்டளையை தேவன் வைத்திருக்கிறார், கற்பனையை வைத்திருக்கிறார். இந்த கற்பனையை மீறுவது பாவம். ஆக அந்த மீறக்கூடிய தன்மையை சர்ப்பம் அங்கே கொண்டு வந்து தன்னுடைய கிரிகளை செய்ய வைத்தது என்று பார்க்குறோம். அங்கே பிரவேசித்த இந்த பாவமானது காயினுக்குள்ளாகவும் அது செயல்படுத்தி கொண்டிருக்கிறது என்று பார்க்குறோம். அந்த பாவம் உயிர் கொண்டிருக்கிறது. 23 ஆகிலும் என் மனதின் பிரமாணத்திற்கு விரோதமாய் போராடுகிற வேறொரு பிரமாணத்தை என் அவயவங்களில் இருக்க காண்கிறேன், அது என் அவயவங்களில் உண்டாக்குகிற பாவ பிரமாணத்திற்கு என்னை சிறையாக்கி கொள்ளுகிறது. ஆக அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறாரு, என் அவயங்களிலே பாவம் பிரமாணம் ஒன்று இருக்கிறது, அது என்னை சிறையாக்கி கொண்டிருக்கிறது. என் அவயங்களிலே அது உண்டாகியிருக்கிற பாவ பிரமாணம் எனக்கு விரோதமாய் போராடி கொண்டிருக்கிறது. ஆக ஒரு கிரிகள் அல்ல, அது கிரிகளுக்கு பின்பதாக இருக்கிற ஒரு மனுஷன் இருக்கிறான், அவன்தான் பாவ மனுஷன். அவனை குறித்து 2 தெசலோனிக்கர் 2:3-4 சொல்லப்பட்டிருக்கிறது. எவ்விதத்தினாலும் ஒருவனும் உங்களை மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள், ஏனெனில் விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டாலொழிய அந்த நாள் வராது. அவன் எதிர்த்து நிற்கிறவனாயும் தேவன் எனப்படுவது எதுவோ ஆராதிக்கப்படுவது எதுவோ அவை எல்லாவற்றுக்கும் மேலாக தன்னை உயர்த்துகிறவனாயும் தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல உட்கார்ந்து தன்னைத்தானே தேவன் என்று காண்பிக்கிறவனாயும் இருப்பான். ஆக இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறாரு, எவ்விதத்திலும் உங்களை மோசம் போக்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள், ஏனெனில் விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டாலுடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாள் வராது. ஆக விசுவாச துரோகம் யாருன்னு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன்.
ஆக சர்ப்பம் என்கிற வடிவிலே வந்தவன் பாவம். அந்த பாவம் ஏதேனுக்குள்ளே ஏவாளுக்குள்ளே பிரவேசித்தது. அந்த செயலின்படி பிறந்தவன் தான் காயின். இந்த காயினுக்குள்ளே சர்ப்பம் வஞ்சித்த அந்த வஞ்சக பாவம் அவளுடைய சரீரத்திலிருந்து பிறந்து வந்த அந்த பிள்ளைக்கு மீறுதல் உண்டாக்குறதுனால பாவ மனுஷன் என்கிற பெயர் இவனுக்கு கொடுக்கப்படுது. பாவத்தினால பெற்றெடுத்த மனுஷன். ஆக இந்த பாவ மனுஷன் எதிர்த்து நிற்கிறவனாகவும் தேவன் எனப்படுவது ஆராதிக்கப்படுவதுக்கு ஏதுவாக அவரை மேலாக உயர்த்துகிறவனாகவும் அவன் தேவனுக்கு மேலாக உட்கார்ந்து தன்னைத்தானே தேவன் என்று காண்பிக்கிறவனாக இருப்பான். இந்த பாவ மனுஷன் எவ்விதத்திலும் அவன் உங்களை மோசம் போக்காதபடி எச்சரிக்கை. அவன் விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்படுவான். அவன் எதிர்த்து நிற்கிறவனாகவும் தேவன் எனப்படுவது எதுவோ ஆராதிக்கப்படுவதோ அவை எல்லாவற்றுக்கு மேலாக தன்னை உயர்த்துகிறவனாயும் இருப்பான். தேவனுடைய ஆலயத்தில் அப்புறம் கடைசி காலத்தில் உட்கார்வன், அதை சேர்த்து ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆகவே முதல் எதிர்த்து நின்றவன் யார் என்றால் பிசாசு அங்கே வானத்தில். அதுக்கு அடுத்ததாக எதிர்த்து நின்றது என்றால் ஏவாள் ஆதாம் அவர்கள் தேவனுக்கு எதிர்த்து நின்றார்கள், பேசினார்கள். ஆக அதுக்கு அடுத்தது அவர்கள் பெற்ற பிள்ளையாகி காயின் சொல்கிறான், என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ என்று தேவனாய் கர்த்தருக்கு எதிர்த்து நிற்கிறான். இவன்தான் பாவ மனுஷன். இந்த பாவ மனுஷன் ஆதியிலே கொலை செய்த தன் சகோதரனை குறித்து பார்க்கும்போது 1 யோவான் 3:4 பாவம் செய்கிற எவனும் நியாயப்பிரமாணத்தை மீறுகிறான், நியாயப்பிரமாணத்தை மீறுகிறதே பாவம். ஆக பாவம் செய்கிற எவனும் நியாயப்பிரமாணத்தை மீறுகிறான், நியாயப்பிரமாணத்தை மீறுகிறது பாவம். 8 பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான், ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். 12 பொல்லாங்கானால் உண்டாயிருந்து தன் சகோதரனை கொலை செய்த காயினை போல இருக்க வேண்டாம். அவன் எது நிமித்தம் அவனை கொலை செய்தான்? தன் கிரியைகள் பொல்லாதவைகளும் தன் சகோதரனுடைய கிரியைகள் நீதி உள்ளவைகளுமாய் இருந்தது நிமித்தம் தானே. ஆக தன் சகோதரனை கொலை செய்த காயினை போல இருக்க வேண்டாம். எது நிமித்தம் அவன் கொலை செய்தான்? அவனுடைய கிரியைகள் பொல்லாதது, ஆனால் தேவனுடையதான மனுஷனாகிய ஆபேலின் நீதி உள்ளதாக இருந்தது. அதில் 15 தன் சகோதரனை பகைக்கிற எவனும் மனுஷ கொலைபாதகனாயிருக்கிறான். மனுஷ கொலைபாதகன் எவனோ அவனுக்குள் நித்திய ஜீவன் நிலைத்திராது என்று அறிவீர்கள். ஆக முதல் கொலை செய்தவன் காயின். கொலை செய்கிற எவனும் மனுஷ கொலைபாதகன். மனுஷ கொலைபாதகன் எவனுக்குள்ள அவனுக்கு நித்திய ஜீவன் இருக்காது. முதல் தன் சகோதரனை கொலை செய்த இவன் நிலையற்று அலைகிறவனாய் இருந்தான் என்று வேதம். ரோமர் 5:20. மேலும் மீறுதல் பெருகும்படிக்கு நியாயப்பிரமாணம் வந்தது. அப்படி இருந்தும் பாவம் பெருகின இடத்தில் கிருபை அதிகமாய் பெருகிற்று. ரோமர் 5:2. அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை விசுவாசத்தினால் பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமையை அடைவோம் என்கின்ற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம். ஆதலால் பாவம் மரணத்துக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது போல, பாவம் மரணத்துக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டதை போல கிருபையானது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய், கிருபையானது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நீதியினாலே நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது. பாவம் ஒரு ஆளுகை பெற்றது. எங்கே? காயினுக்குள்ளாக. கண்டுபிடிக்கிற எவன் மேலும் 7 பழி சுமரும் என்று சொன்னார். ஆக காயினை பார்த்து நீ அவன் ஆசை, பாவத்தின் ஆசை உன்னை பற்றி இருக்கு. யார் இந்த பாவம்? ஏதேனில் மீறுதலுக்கு உட்படுத்தின சர்ப்பம்தான் பாவம். மீறுதல் பாவம். இப்போ அந்த மீறுதல் காயினுக்குள்ளே கொலையாக மாறினதுனால அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கிறது, நீ அவனை ஆண்டு கொள்வாய் என்று சொன்னார். இந்த பாவமானது காயினுக்குள்ளாக இருந்து மரணத்துக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது. அப்படியே இன்றைக்கும் மரணத்துக்கு ஏதுவாக பாவமானது ஆண்டு கொள்கிறது. ரோமர் 5:17. அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க கிருபையின் பரிபூர்ணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூர்ணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. ஆக பாவமானது மரணத்துக்கு ஏதுவாக ஆண்டு கொள்வதைப் போல மரணமானது
மனிதனை ஆண்டு கொள்கிறது. ஆகவே பாவம் மரணத்துக்கு ஏதுவாக நடத்தி மரணம் எல்லாரையும் ஆண்டு கொள்கிறது. ஆக இப்படிப்பட்ட பாவம் மனுஷன் எப்படி நிவர்த்தியாக கூடும்? எசேக்கியேல் 18 அதிகாரம் 20வது வசனம். பாவம் செய்கிற ஆத்துமாவை சாகும், குமாரன் தகப்பனுடைய அக்கிரமத்தை சுமப்பதும் இல்லை, தகப்பன் குமாரனுடைய அக்கிரமத்தை சுமப்பதும் இல்லை, நீதிமானுடைய நீதி அவன் மேல்தான் இருக்கும், துன்மார்க்கனுடைய பாவம் செய்கிற ஆத்துமா சாகும். ஆக பாவம் என்ன என்று சொல்லும்போது காயினுக்குள்ளே சொல்லப்பட்ட வார்த்தை பாவ மனுஷன். இந்த பாவ மனுஷன்தான் பாவத்தை செய்யும்படியான கிரிகளை உண்டாக்கி கொடுக்கிறவன். பாவத்தின் கிரிகளை குறித்து கலாத்தில் சொல்ற மாம்சத்தின் கிரிகள் என்று சொல்லுவோம். மாம்சத்தின் கிரிகள் வெளியரங்கமாக இருக்கிறது. அவையாவன மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாயிருக்கின்றன. அவையாவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லிசூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்கபேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுக்கள் முதலானவைகளே. ஆக உள்ளான மனுஷன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த உள்ளான மனுஷன் இதைத்தான் ரோமர் 7ஆம் அதிகாரத்தில் நிர்பந்தமான மனுஷன் என்று பவுல் சொல்லுகிறார். ஆக நான் பாவ சரீரத்தில் ஊழியம் செய்கிறேங்கிறார். யார் இந்த சரீரத்திலிருந்து என்னை விடுதலை ஆக்கக்கூடும் என்று. ஆக நிர்பந்தம் எங்கே இருக்குன்னா மனுஷனுடைய சிந்தனையில் இருக்கிறது. பாவ மனுஷன் மரணத்துக்கு ஏதுவான கிரிகளை செயல்படுத்தி அந்த மனுஷனை மரணத்துக்கு ஏதுவாக ஆண்டு கொள்கிறான் என்று பார்க்குறோம். யார் இந்த பாவ மனுஷன்? ஆதியிலே எதிர்த்து நின்ற தன் சகோனை கொலை செய்த காயின் பாவ மனுஷன் என்று வேதம் சொல்லுகிறது. ஆக இந்த பாவ மனுஷன் மறைந்திருந்து மனுஷனுக்குள்ளாக இருந்து அவன் செயல்படுத்துகிற செயல்கள் தான் பாவத்தின் கிரிகள். பாவத்தின் சம்பளம் மரணம். ஆக வேத நியாயப்பிரமாணமானது இந்த பாவத்தை அடையாளம் காட்டுகிறதே ஒழிய, பாவத்தின் கிரியைகளை அடையாளம் காட்டுகிறதே ஒழிய, அதற்கு பின்பதாக மறைந்திருக்கிற பாவ மனுஷனை கண்டுபிடிக்க முடியவில்லை. கண்டுபிடிக்கக்கூடாதபடிக்கு அது அடையாளமாக இருக்கிறது. ஆக ஆதியாகமத்தில் 4 அதிகாரம் 14வது வசனம் சொன்னார், என்னை கண்டுபிடிக்கிற எவனும் என்னை கொன்று போடுவானே என்று சொன்னார். ஆக ரோமன் 4 அதிகாரம் 15வது வசனம். மேலும் நியாயப்பிரமாணம் கோபாக்கினையை உண்டாக்குகிறது, நியாயப்பிரமாணம் இல்லாவிட்டால் மீறுதலும் இல்லை. ஆக நியாயப்பிரமாணம் தேவனுக்கு கோபாக்கினை உண்டாக்குறது. நியாயப்பிரமாணம் இல்லாவிட்டால் மீறுதல் இல்லை. மீறுதல் இல்லாவிட்டால் பாவம் இல்லை. பாவம் இல்லாவிட்டால் மரணம் இல்லை, சாபம் இல்லை. ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கிறோம். ஆகவே இந்த நியாயப்பிரமாணமானது அது மனுஷனுக்குள்ளாக இருந்து மீறுதலை தான் உண்டாக்குறது. மீறுதல் பாவத்தின் கிரிகளை கொண்டு வருகிறது. ஆகவே இந்த பாவத்தின் கிரிகளுக்கு பின்பதாக மறைந்திருக்கிற பாவ மனுஷனாகிய காயினை இது காணக்கூடாதபடிக்கு நியாயப்பிரமாணம் பாவத்தின் கிரிகளை காட்டி தண்டனைக்கு தான் கொண்டு போகிறது. ஆக இந்த நியாயப்பிரமாணம் தான் அடையாளமாக இருக்கிறது. நாம் நியாயப்பிரமாணத்தை பார்க்குறோம். அந்த நியாயப்பிரமாணத்துக்கு பின்பு மறைந்திருக்கிற மீறுதலோ, அதுக்கு பின்பு மறைந்திருக்கிற பாவத்தின் கிரிகளை செய்கிற பாவ மனுஷனோ நமக்கு தெரிவதில்லை. ரோமர் 5 அதிகாரம் 12வது வசனம். இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போல எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடினால் மரணம் எல்லாருக்குள்ளும் வந்தது போலவும் இதுவும் ஆயிற்று. ஆக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் இந்த உலகத்துக்குள்ளாக பிரவேசித்து விட்டது. ஆக ஆதாமுக்குள்ளாக பாவம் பிரவேசித்து விட்டது. எங்கே இருந்து? ஏதேனில் சர்ப்பத்துக்குள்ளாக இருந்த அந்த பாவம் ஆக ஏவாளுக்குள்ளாக பிரவேசித்து ஆதாமுக்குள்ளாக பிரவேசித்து இருக்கிறது. அந்த பாவத்தின் கிரிகளினால் பிறந்தவன் தான் இந்த காயின். இந்த காயின் பாவத்தின் கிரிகளினால் பிறந்ததுனால தான் பாவ மனுஷன். இந்த பாவ மனுஷன் எதிர்த்து நிற்கிறவன், தேவனுக்கு விரோதமாக செயல்படுகிறவன். இந்த பாவ மனுஷன் மரணத்துக்கு எதுவாக நம்மை ஆண்டு கொள்கிறான். இன்றைக்கு அவனை கண்டுபிடிக்க கூடாதபடிக்கு போடப்பட்ட அடையாளம்தான் நியாயப்பிரமாணம். ரோமர் 5 அதிகாரம் 20வது வசனம். மேலும் மீறுதல் பெருகும்படிக்கு நியாயப்பிரமாணம் வந்தது, அப்படி இருந்தும் பாவம் பெருகின இடத்தில் கிருபை அதிகமாய் பெருகிற்று. ஆக மீறுதல் பெருகும்படிக்கு தான் நியாயப்பிரமாணம் வந்தது.
ஆக நியாயப்பிரமாணம் ஏன் ஒரு மனிதனுக்குள்ள மீறுதலை பெருக செய்ய வேண்டும்? 1 யோவான் 3:4 பாவம் செய்கிற எவனும் நியாயப்பிரமாணத்தை மீறுகிறான், நியாயப்பிரமாணத்தை மீறுகிறதே பாவம். ஆக நியாயப்பிரமாணம் மீறுதல் பெருகும்படி வந்தது. அந்த நியாயப்பிரமாணத்தை மீறுகிறது தான் பாவம். ஆக மீறுதல் எதிலிருந்து வந்து? நியாயப்பிரமாணம் இல்லாவிட்டால் மீறுதல் இல்லை, மீறுதல் இல்லாவிட்டால் பாவம் இல்லை, பாவம் இல்லாவிட்டால் மரணம் இல்லை. அதில் ரோமர் 7:8 பாவமானது கற்பனையினாலே சமயம் பெற்று சகலவித இச்சைகளையும் என்னில் நடப்பித்தது, நியாயப்பிரமாணம் இல்லாவிட்டால் பாவம் செத்ததாயிருக்குமே. ஆக இந்த நியாயப்பிரமாணம் இல்லாவிட்டால் பாவம் செத்து போனது, பாவத்தின் கிரிகளை செய்ய வைக்கிறது. அப்படியான பாவத்தின் கிரிகள், பாவம் இருந்தால் தானே கிரியை செய்யும். பாவ மனுஷன் பாவத்தின் கிரிகளை செய்ய வைக்கிறான். ஆக அது எது நிமித்தமாக? நியாயப்பிரமாணம் இருக்கிற வரைக்கும் மீறுதல் ஆகிய கிரிகளை செய்ய வைக்கிறான். இந்த நியாயப்பிரமாணம் நீக்கப்படுமானால் அவன் அதிலிருந்து வெளிப்படக்கூடியவன் தான் எந்த பாவ மனுஷன். ஆக 1 கொரிந்தியர் 15:56 மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் பலன் நியாயப்பிரமாணம். ஆக மரணத்துக்கு கூர் பாவம், இந்த பாவத்துக்கு பலன் நியாயப்பிரமாணம். இந்த பாவத்துக்கு பலன் கொடுக்கக்கூடியதே நியாயப்பிரமாணம் தான். ஆகவே பாவ மனுஷனை கண்டுபிடிக்கக்கூடாதபடிக்கு போடப்பட்ட அடையாளமானது நியாயப்பிரமாணம். அடையாளம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது யாத்திராகமம் 13:9 கர்த்தரின் நியாயப்பிரமாணம் உன் வாயில் இருக்கும்படி இது உன் கையில் ஒரு அடையாளமாகவும் உன் கண்களின் நடுவே நினைப்பூட்டுதலாகவும் இருக்க கடவது. பலத்த கையினால் கர்த்தர் உன்னை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். ஆக நியாயப்பிரமாணம் அடையாளமாக இருக்குது. உபாகம் 6:8 அவைகளை உன் கையின் மேல் அடையாளமாக கட்டிக்கொள்வாயாக, அவைகள் உன் கண்களுக்கு நடுவே ஞாபக குறியாய் இருக்க கடவது. ஆக நியாயப்பிரமாணம் அடையாளமாக இருக்கிறது. ஆக காயின் கண்டுபிடிக்க கூடாதபடிக்கு போடப்பட்ட அடையாளமே இதுதான். ரோமர் 10:4 விசுவாசிக்கிற எவனுக்கும் நீதி உண்டாகும்படியாக கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாய் இருக்கிறார். ஆக இயேசு நியாயப்பிரமாணத்தின் முடிவாக இருக்கிறார். இந்த நியாயப்பிரமாணம் நீக்கப்பட்ட போது உள்ளே மறைந்திருக்கிற பாவ மனுஷன் வெளிப்படுகிறான். இயேசு கிறிஸ்து சொன்னார், மனுஷனுக்குள்ளே இருக்கிறதை அவர் அறிந்திருந்தபடியினால் ஒருவரும் அவருக்கு சாட்சி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. மனுஷனுக்குள்ளாக இருக்கிறது யார்? இந்த பாவ மனுஷன். இவனுடைய கிரிகளைத்தான் இன்றைக்கு உலகம் காண்பித்து கொண்டிருக்குது. அந்த கிரிகளினால் செய்த செயல்களை நியாயப்பிரமாணம் சுட்டி காட்டி மரணத்துக்கு ஏதுவாய் நடக்குது. ஆகவே நியாயப்பிரமாணம் கிறிஸ்து முடித்த பின்பு, ஆக கிறிஸ்து அடையாளம் காட்டினது யார்? இந்த பாவ மனுஷனை. இந்த பாவ மனுஷனை அவர் ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ரோமர் 8:3 அது எப்படி எனில், மாம்சத்தினாலே பலவீனமாய் இருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். ஆக இந்த பாவ மனுஷன் ஆக்கினை அடைவது எதிலேன்னா, இயேசு கிறிஸ்து சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே. அவர் சரீரத்தில் பாவ மனுஷனை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து அவனை தள்ளி எல்லா ஜனங்களையும் நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக மீட்டு கொண்டார். கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாய் இருக்கிறார். இந்த காயின் மேலே 7 பழி சுமரும் கண்டுபிடிக்கிற மேலே அந்த 7 பழிகளை குறித்து அடுத்த காரியத்திலே நம்ம பார்ப்போம். எங்கள் சபையின் ஞாயிறு ஆராதனை நேரங்கள்: ஆங்கில ஆராதனை காலை 7 மணி முதல் 8:30 மணி வரை, தமிழ் ஆராதனை காலை 8:30 மணி, தெலுங்கு மற்றும் தமிழ் ஆராதனைகள் மாலை 7:30 முதல் 9 மணி வரையிலும் நடைபெறுகிறது. இவ் ஆராதனைகளில் பங்கு பெற்று இறையாசியை பெற்று மகிழுங்கள். மேலும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை தோறும் பகல் 11 மணிக்கு உபவாச ஜெபமும் நடைபெறுகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். ரெவரன் ஜே. ஜோதி பிரகாசம், புதிய சுவிசேஷ கிறிஸ்தவ திருச்சபை, ராஜீவ் காந்தி சாலை, OMR, புனித தோமா தெரு, எகாட்டூர், சென்னை 130.